ஸ்டிக்கி நோட் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் க்ளூ எடுத்துடலாம். நம்ம க்ளூ எடுத்தால் தான் நம்மளால இந்த மாதிரி க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்விசிபிள் க்ளூ தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேணுன்னா நீங்கள் வேறு க்ளூ எடுத்துக்கலாம், எனக்கு நோ ப்ராப்ளம். என்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த க்ளூ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது இன்னும் அந்த க்ளூ. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா எங்கேயுமே தொலைஞ்சி போயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா இதில் ஒட்டணும். நீங்கள் மெதுவாக எடுத்து இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இங்கே க்ளூ போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக இருக்கணும். இப்போ ஸ்டிக்கி நோட் ஒழுங்காக ஒட்டிட்டு இந்த மாதிரி ஆக்கிடணும். அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஸ்டிக்கி நோட் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு வேணால் பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம் நீங்கள், நோ ப்ராப்ளம். பெருசு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மேலே அந்த இப்போ பண்ண செகண்ட் ஸ்டிக்கி நோட் பண்ணுறதுனால அதுக்கு மேலே க்ளூ ஒட்டிடணும் நம்ம. ஓகேவா? இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒட்டிகிட்டே இருந்தோன்னா மேலே கொட்டிகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய ஸ்டிக்கி நோட் வந்துடும். அப்புறமா இது ஒன்று ஒட்ட முடிய மாட்டேங்குது எனக்கு. இதை எடுத்து அப்படியே நைஸாக அப்படி ஒட்டணும். ஓகே, எனக்கு வந்து 4 மாத்திரம் போதும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் வேணும் எனக்கு ஆக்சுவலி. நிறைய வேலை இருக்குது. ட்ரெஸ் பேக் பண்ண நாளைக்கு பண்ணணும். நான் அதை இன்றைக்கி என்னோடய பேக்கிங் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் பேக்கிங் எனக்கு அவ்வளோவா பண்ண தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னா நான் நல்ல ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். அதுதான். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ நோட்ஸ் போதும். ஏன்னா நான் வீட்டில் போய் அவ்வளோக்காக தான் பண்ணுவேன். இது காய வச்சிருந்தோம் நம்ம. இல்லை, இப்போ வந்து பெரிய ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ப்ரெஷ் மாதிரி பண்ணிக்கலாம். அதை ஓகே, நல்லா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் காய்ஸ். நான் முதல்ல வந்து ஸ்கூலுக்கு எக்ஸாம் டைமில் ஏதாவது ட்ராயிங் பண்ணுவேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நான் வெறும் 3 தான் அதில் பண்ணியிருந்தேன். இதில் வந்து கொஞ்ச நேரம் நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த சேனல் இதை வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இன்னும் லைக் போடலன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குதுங்க. நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் வந்து ஜூனில் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பப்போ போவேன். அப்போ வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட் காமிச்சு அப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவேன். ஆனால் நம்ம 1 மில்லியன் அழைச்சிடலாம். திரும்ப நான் வந்து பண்ணிடுறேன். என்ன
என்கிட்ட நிறைய வேலை இருக்குது, என்னால் பாதி தான் போட முடியும். ஏன்னா அதுக்குள்ளே எங்கள் தாத்தா ஃபோனை வாங்கிடுவாங்க. டைம் பாஸ் பண்ணிக்க முடியாது எங்கள் தாத்தா. நம்ம இதை எடுத்துடலாம். இது எடுத்துட்டு அப்புறமா நம்ம வேணால் இது போதும் தான் நினைக்கிறேன் எனக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஸ்டிக்கி நோட் வேலை. இதையும் காய வச்சிடணும். நம்ம கம்மை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கைஸ் சீக்கிரம் கைஸ் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து இங்கே வச்சிடலாம்.